தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்கள் வருந்தக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. புதுமையை தரோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா புஷ்பா படத்தை தான் நீங்க முன்னுதாரணமா தந்திருக்கீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்தார். திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே அவர்கள் செய்தால் அதற்கு ஒரு நியாயம், மற்றவர்கள் செய்தால் ஒரு நியாயம் போது நான் சொன்னா அவங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கும். காங்கிரஸ்காரர் ராஜாஜி அப்படி வரும்போது கொல்லைப்புற வழியாக வந்த குள்ளுகப்பட்டார். ஆனால் இவர்கள் வந்தா பேரறிஞர் பெருந்தகை. இது அவருடைய கடந்த கால வரலாறு. சக்திவரதர்னு ஒருத்தர் 18 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ வெளியே வருவார்ல, போன தடவை காஞ்சிபுரத்தில் வரும்போது ஒரு நாளைக்கு முன்னால இருந்து 24 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து யாருங்க தெரியலையா? அவங்க மதர், அவங்க அம்மா, இதெல்லாம் தெரியுதா அவங்களுக்கு? நாட்டுக்கே தெரியுது. அப்ப அவங்களுக்கெல்லாம் இவர் பேச வேண்டிய இடம் இது. வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது, அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது போய் அசம்பிளியில பேசுறாரு, அசம்பிளியில பேச வேண்டியது போய் அம்மா கிட்ட பேசுறான்னு தெரியும். என்னை பொறுத்தவரை கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்குள்ளதாத வெறும் பேச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் என் மனசுல படுது. எந்த மதமா இரு, என்ன கடவுளை மடங்கு, அதில் எனக்கு என்ன நட்டம் இருக்கு, ஆனா மனுஷனாக வா. இப்ப இவங்க மனுஷனாக வாழ்றதை விட்டுட்டாங்க, அதை மட்டுமே பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட குழப்பிக்கிட்டு. திமுக காரங்க உங்க மேல இப்ப கொலவெறி ஆயிருவாங்க. வெளியே வந்து பேட்டி வந்த உடனே காங்கிரஸ் 5 பேர் எம்எல்ஏ வந்திருக்காங்க, நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி தலைவரும் பொதுச்சாராம தோத்து விட்டாருனாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தலைவரையும் பொதுச்சாராம ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, நீங்க வெக்கம் கட்டுறவங்கள நீங்க என்னடா அவங்களுக்கு பிச்சை போட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இருக்கு. சின்னம்மா கடுமையா கோச்சுக்கிட்டாங்களே, பாக்கலையா நீங்க? அவங்க 4 நாள் சாப்பிடல, 4 நாள் தூங்கலங்கிறாங்க. ஆமா, எதுக்காக? திமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னாலும் தாங்க முடியல. அவங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் ஜென்மமே எடுத்ததே திமுக அடிக்க தானே. அந்த திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் நான் அது போய் சொல்றது கிடையாது. அநியாயமா அப்பாவி விவசாயிகளை சுட்டு கொண்டுட்டீங்களே. பெத்தநாயக்கம் பாளையத்தில் விவசாயம் தாங்கள் சுட்டு 13 பேரை கொண்டுட்டீங்களே. அப்ப முதலமைச்சர் கருணாநிதி என்ன தெரியுமா பேசுறாரு? உறுப்பினர் தவறான தகவலை தருகிறார். அவர்கள் வந்தவர்கள் விவசாயிகள் அல்ல, கலவரக்காரர்கள், சமூக விரோதிகள். அங்கிருக்கிற காவல் நிலையத்தை அடித்து சூறையாட வந்தார்கள். காவல் நிலையத்தையும் காத்து தங்களையும் காத்துக் கொள்வதற்காக வேறு வழி இல்லாமல் போலீசார் துப்பாக்கி சுடத்தினார்கள். அதிலே நடந்தது. ஆகவே கலவரக்காரர்களை நீங்கள் விவசாயிகள் என்று சொல்லாதீர்கள். இப்போ இருக்கு, போய் பாருங்க. அந்த ஊர்ல அப்போ போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அரசியல்ல அசரியர் போல, அதாவது ஒரு தீர்க்கதரிசி போல சொன்ன விஷயங்கள் சில இப்போ பார்க்கும்போது நடைமுறைக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் போகும்போது சொன்னீங்க, தேர்தலுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்க போறதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு பின்பு ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேக்காவோட இணைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்த ஆட்சி வரக்கூடிய ஆட்சி அமைவது ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும், அதில் காங்கிரஸ் கட்சி பிரதானமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நடந்த மாதிரி நடந்து போச்சு. எப்படி இதெல்லாம் கணிக்கிறீங்க சார்? அது ஒரு விஷயம். இன்னொன்று, அதாவது தொங்கு சட்டசபை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய கட்சியுடைய ஆதரவோடு மற்ற, அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்த கட்சிகளும் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு கொடுத்து இந்த கட்சியை 144 144 போட்ட மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? பேட்டியில் சொன்னதை சொல்லிட்டீங்க, பேட்டியில் சொல்லாமல் உங்கள்கிட்ட மட்டும் சொன்னதை மறந்துட்டீங்க. அதை வெளிப்படையாக சொல்ல நான் என்ன சொன்னேன்னா, பேட்டியில் இப்போ சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முன்னாலே எனக்கு என்னவோ தோணுது, தேர்தலுக்கு பின்னால் விஜய் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் அதிமுகவும் சேர்ந்து கூட போஸ்ட்போல் அலையன்ஸில் ஒரு புது காம்பினேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக உணர்கிறேன் சொன்னா. முழு அதிமுக இல்லையோ, மெஜாரிட்டி அதிமுக வந்துருச்சு. அதனாலதான் உங்கள்கிட்ட அரசியல் தீர்க்கதரிசி அப்படிங்கிற மாதிரி அது இல்லைங்க. அனுபவம் அவ்வளவுதான். அனுபவ ரீதியாக அனுபவத்தை நீங்க 100 கோடி ரூபா செலவு பண்ணாலும் அனுபவத்தை விலைக்கு வாங்க முடியாது. மற்றதெல்லாம் விலைக்கு வாங்கலாம், அனுபவத்தை வாங்க முடியாது. நமக்கு என்னங்க, விவரம் தெரிந்த காலத்திலிருந்து காலில் நகை முளைச்ச காலத்திலிருந்து அரசியல் கனவு கண்டா கூட அவங்களுக்கெல்லாம் நயன்தாரா வரும், எங்களுக்கு அரசியல் தான் வரும். அதனால இதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அதை பற்றியே சிந்திக்கிறோம்.
இது யோசிக்கிறோம். அதை தாண்டி வேற ஒரு காரணம் எதுவும் இல்லை. ஓகே, ஓகே. சார், இப்போ தாவேகாவுக்கு வாக்களித்த மக்கள் வருந்தக்கூடிய நிலை உருவாகி விட்டது. புதுமையை தரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா புஷ்பா படத்தை தான் நீங்க முன்னுதாரணமா தந்திருக்கீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் இன்னும் அந்த புஷ்பாவை தாண்டவே இல்லைன்னு தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. என்ன கொடுமைன்னா என் மனைவி பேரும் அதுதான். அதுதான் வருத்தமா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர்கள் சட்டமன்றத்தில் போய் பேசுகிற முதல் பேச்சிலேயே அரசியல் ரீதியாக பேசினால் அது அந்த வகிக்கிற அந்த பதவிக்கு அழகு, அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு அழகு. நீங்க பேசும்போதே அவங்களுக்கு என்ன, திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே அவர்கள் செய்தால் அதற்கு ஒரு நியாயம், மற்றவர்கள் செய்தால் ஒரு நியாயம்ன்றது நான் சொன்னா அவங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கும். அந்த கட்சி துவங்கப்பட்டது 49ல், தேர்தலை சந்திச்சது 57 தான். 52ல் முதலாக தமிழ்நாட்டில் இது மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிற போது, இந்தியாவிலேயே காங்கிரஸ் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த முதல் தேர்தலில். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் காமராஜர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற காமராஜர், தனக்கு அரசியல் ரீதியாக உள்கட்சியிலே எதிர்வரிசையில் இருந்தாலும் கூட அவரால் தான் இது செய்ய முடியும் என்பதற்காக ராஜாஜியை போய் சேர்ந்து பார்த்து பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அவர்தான் இந்தியாவில் முதலாக கூட்டணிங்கிற ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். ராமசாமி படையாட்சியார், மாணிக்கவேல் நாயக்கர், இந்த 2 பேர்கிட்டையும் 24 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவர்களை தங்களோடு சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணி மந்திரிசபையை உருவாக்கினார். அப்படி உருவாக்கி ராஜாஜி முதலமைச்சரானார். முதலமைச்சராக வருகிறது இந்தியாவுக்கு அது புதுசு. அதாவது எம்எல்ஏ வந்து எல்லாரும் வந்தாங்க இல்லைங்களா, இவர் தேர்தலில் நின்று எம்எல்ஏ வரல, ஆனால் எம்எல்சியாக இருந்து பதவிக்கு வந்தார். அப்படி வருகிற போதே திமுக தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னார், ராஜாஜியை பார்த்து, கொல்லைப்புற வழியாக வந்த குன்னுகப்பட்டர்னர். சரிங்களா? அதே திமுக தலைவர் 67ல் முதல் மந்திரியா வந்தார்ல, அவர் எப்படி வந்தாரு? எம்எல்ஏவா வரல, எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ தேர்தலே நிக்கல. அதே எம்எல்சி மாதிரி அவர் வந்தார். அவர் காங்கிரஸ்காரர் ராஜாஜி அப்படி வர்ற போது கொல்லைப்புற வழியாக வந்த குன்னுகப்பட்டர். ஆனால் இவர்கள் வந்தா பேரறிஞர் பெருந்தகை. இது அவருடைய கடந்த கால வரலாறு. அதை போலவே அதிலிருந்து வர்ற இப்போதும் கூட அந்த கட்சியுடைய தலைவர்னு வர்றவர், அவருக்கு இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ, அந்த ஜீன் போல் இருக்கு. அவர்கள் செய்வதெல்லாம் நியாயம், மற்றவர்கள் செய்வதெல்லாம் தப்புங்கிற மாதிரி தப்பா பேசுவதையே, தப்ப கூட தப்பு இல்லாம பேச தெரியல. ஜனநாயகம் என்றால் என்னன்னா தெரியணுமா? தமிழ்நாட்டில் நீங்க 35% வாக்கு பெற்றிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி 65% வாக்காளர்கள் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரா தெரியல. ஒரு வீடியோ காலில் பார்த்தேன், அதை உள்ள உட்காந்துட்டே ஒரு தூங்குற மாதிரி ஒரு படத்தெல்லாம் போட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு எழுப்பிட்ட உடனே யாரோ எழுதி கொடுத்தா படிச்சிருக்காரு, அவர் மேல தப்பு இல்லை, பாவம். இதுல பிரச்சனை என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் எதிர்காலத்திலாவது இப்ப யார்கிட்ட எழுதி வாங்குறாரோ அவர் ஆழ மாத்திடுறது நல்லது. நீங்க குறிப்பிடும்போது எதிர்க்கட்சி தலைவர் இப்படி குறிப்பிட்டீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, கூவத்தூர் மாதிரியே இந்த ஆட்சி கூத்தடிக்கிறாங்க, இது எத்தனை நாள் நீடிக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் கூத்தடிக்கிறது மட்டும்தான் வேலை. என்ன இங்கேயோ வெளிநாட்டுக்கு போற போய் அங்கே என்ன நடக்குமோ அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சட்டமன்றத்தில் எதை பேசணும் வேணாமா? கூத்தடிக்கிறது, வேற இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. அது பேட்டியில பயன்படுத்தவே நமக்கு சங்கடமா இருக்கு. என் பார்வையில் சட்டமன்றம் என்பது இந்துக்களுக்கு ஒரு கோயில், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சர்ச், முஸ்லிம்களுக்கு ஒரு மசூதி. அந்த எண்ணத்தோட உள்ள போறவன் தான் அவன் ஒரு ஜனநாயகவாதியாக மனிதனாக இருக்க முடியும். ஆனா அவங்க கூத்தடிக்கிற இடமா அதை மாத்திட்டு இருக்காங்கிறது வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. நீங்க குறிப்பிடும்போது சொன்னீங்க, அது வந்து சட்டமன்றம் என்பது இந்துக்களுக்கான கோவில், கிறிஸ்டியனுக்கான ஒரு சர்ச், முஸ்லீம்களுக்கான ஒரு மசூதின்னு. ஆனால் அதே இடத்துல வச்சு, அதாவது சர்வ மதங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசுகிறார். அதாவது சனாதனத்தை ஒழிக்காமல் ஓயக்கூடாது, மக்களை வந்து பிரிவுபடுத்தும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சட்டசபைக்குள்ளே பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? திரும்பவும் நான் முன்னால் சொன்னதே சொல்ல வைக்கிறீங்க. அவங்க செஞ்சா ஒரு நியாயம், மற்றவங்க செஞ்சா ஒரு நியாயம்தான். அத்திவரதர்னு ஒருத்தர் 18 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ வெளியே வருவார்ல, போன தடவை காஞ்சிபுரத்தில் வரும்போது ஒரு நாளைக்கு முன்னால் இருந்து 24 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்து யாருங்க தெரியலையா? அவங்க மதர், அவங்க அம்மா. இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? நாட்டுக்கே தெரியுது. அப்ப அவங்களுக்கெல்லாம் இவர் பேச வேண்டிய இடம் இது. வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது. அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது போய் அசம்பிளியில் பேசுறாரு, அசம்பிளியில் பேச வேண்டியது போய் அம்மா கிட்ட பேசுறானோ தெரியல.
அதனால எதை எங்க பேசணுங்கிறத அவர் வரையறை வைத்து கொண்டு பேசுவது நல்லது. சனாதனம் நான் கேட்குறேன், எங்க வீட்டில் எங்க சம்சாரம் கூட இந்த பொட்டெல்லாம் குங்கும பொட்டெல்லாம் பெருசா வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனா அவங்க அம்மா எவ்வளவு பெரிய குங்கும பொட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் சனாதனத்தில் ஒரு அங்கம் தானே. ஆக அவர்கள் வீட்டில் இருக்கிறவுடைய அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் எதை செய்கிறார்களோ அதை முதல்ல திருத்தட்டும், அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தில் பேசட்டும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்க கடந்த முறை ஒரு பேட்டியில் கூட சொன்னீங்க, அதாவது கொடைக்கானலுக்கு சென்ற முதலமைச்சர் அவருடைய மனைவி ஒரு கோவிலுக்கு சென்று பிராமண பெண்களை எல்லாம் வைத்து பூஜை நடத்தினாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வேணாமான்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அது என்னன்னு தெரியுங்களா? பூம்பாறைன்னு அந்த இடம். பூம்பாறை. அதில் இருக்க கோயிலுக்கு பேர் குழந்தையப்பர் கோயில்னு பேர். அந்த குழந்தையப்பர் கோயில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் தான், அந்த கோயில் வந்ததற்கு பின்னால் தான் பழனியிலே கோயில் உருவாயிருக்கு. பழனியில் இருக்கக்கூடிய கோயில், அந்த முருகன் சிலை இருக்கு பாருங்க, அது அந்த குழந்தையப்பர் கோயில் இருந்த சிலை, அதைத்தான் எடுத்து வச்சாங்கன்னு வரலாறு. அதில் இன்னொன்று நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசியல் இது எல்லாத்தையும் மறந்துருக்க, ஆன்மீகம் எல்லாத்தையும், ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த கோயிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க பழனியுடைய கோயில் தெரியும். அது ஒரு மலை முகடுல இருக்கும். அங்கே போய் முருகனுடைய மூலவரே அங்கே தான் இருந்தாருங்கிறதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவங்க அம்மா தேர்தல் முடிவு வரத்துக்கு முன்னால் எத்தனை பிராமணர்கள் வச்சு வேதமெல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துக்கே தெரியுது இல்லைங்களா? இப்போ புரியுதா? சனாதனத்தை பற்றி அவர் பேச வேண்டியது ஒரு வீட்டில், பேச வேண்டிய இடத்துல பேசலை. எங்கே பேசக்கூடாதா அங்கே வந்து பேசுகிறார். அது எல்லா மதத்திலும், மதம் என்பது அவருடைய விருப்பம். இப்போ நான் இந்து அப்படின்னா, இன்னும் இதில் சொல்ல போனால் அந்த மதமே கிட்டத்தட்ட 75% மேலே அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதை நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த மதத்தில் இருக்கேன், நான் என்ன விரும்பியா வந்திருக்கேன்? என்ன அப்பா அம்மா பெற்றாங்க, அவங்க என்ன ஜாதியோ என்ன ஊரோ அந்த ஊருன்ட்டேன், அவங்க என்ன மதமோ அந்த மதம்னு சொல்லிட்டேன். இப்படித்தான் 75% பேர் மேலே இருக்காங்க. அவர்கள் விரும்பி மதமார்கள் என்பது வேறு தான். அப்படி இருக்கிற போது என்னை பொறுத்தவரையில் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்குள்ளாத வெறும் பேச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் என் மனசுல படுது. நீ எந்த மதமா இரு, என்ன கடவுளை மணங்கு, அதில் எனக்கு என்ன நட்டம் இருக்கு, ஆனா மனுஷனாக வாழ். இப்ப இவங்க மனுஷனாக வாழ்றதை விட்டுட்டாங்க, அதை மட்டுமே பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார் எனக்கும் ஒரு சந்தேகம். அதாவது சனாதனம் முன்பு ஒரு காலத்தில் வந்து முறையாக கடைபிடிக்கப்பட்டுச்சு, அது எல்லாமே பின்பற்றினாங்க. இன்றைக்கு வந்து இவர் சனாதனம் சனாதனம் சொல்றாரு, அதற்கான காரணம் என்ன சார்? அப்படி அப்படி நம்ம எல்லாம் ஒருவேளை இப்படி இருக்குமோ, சனாதனத்தை எங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கடைபிடிக்கணும், வேற யாரும் கடைபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறார் போல். அதனால தான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன், இது பேச வேண்டிய இடம் உங்க வீட்டில் இல்லை, சனாதனமா இருந்தாதான் நல்லதுன்னு அவர் நினைக்கிறார் போல் இருக்கு. நல்லது பூரா நான் குடும்பத்துக்கு தான் வேணும், வேற யாரும் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் பையன். ரொம்ப புத்திசாலி தான் சார். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா, திமுகவுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலே தோற்று போயிறார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் கிட்டத்தட்ட அதிக முறை ஜெயித்து வந்தவர், அவரும் அவர் தொகுதியில் தோற்று போயிறார். அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அவரால் ஒரு எதிர்க்கட்சியாக கூட வர முடியல. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. திமுக காரங்க உங்க மேல இப்ப கொலவெறி ஆயிடுவாங்க. வெளியே வந்து பேட்டி வந்த உடனே காங்கிரஸ் 5 பேர் எம்எல்ஏ வந்திருக்காங்க, நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி தலைவரும் பொதுச்சாராம தோத்து விட்டாருனாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தலைவரையும் பொதுச்சாராம ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்க வெக்கம் கட்டுறவங்களே, நீங்க என்னடா அவங்களுக்கு பிச்சை போட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருந்துங்க, அதான் நல்லது. நான் நல்லதுக்கு சொல்லிட்டேங்க, நீங்க புரிஞ்சா புரிஞ்சுங்க. இல்ல பல விஷயங்கள் இது வந்து இது மட்டும் இல்ல, இன்னொன்னு நடந்துங்க, அதெல்லாம் கொடுமைங்க. அத எல்லா மதத்திலும் இப்படி ஆள் இருக்கான் பாருங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்திற்கு அந்த மக்களுக்கு உண்மையாக விசுவாசிக்கிற ஒரு பக்கம் இருக்கான், அதை வைத்துக்கொண்டு பணம் பண்றவனும் இருக்கான். ஹிந்துவிலையும் இருக்கான், அதே போல முஸ்லீம்ல இருக்கான். முஸ்லீம்ல ஒருத்தர் காங்கிரஸ்காரங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கொடுத்தது இல்லை, இப்படி ஒருத்தர் பேசியிருக்கிறார் உள்ள. அவருக்கு என்ன தெரியலன்னு கேட்டா, இப்ப நான் சொல்றது சட்டமன்றத்தில் இருக்க யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. 1952 முதல் தேர்தல் இருக்கு பாருங்க, அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் வர்றாங்க. அந்த 2 பேரும் காங்கிரஸ்காரன். ஒன்று திருச்சியில் அப்துல் சலாம்னு சொன்னாக்கு வெக்க கேட்டுதான். அவர் வீடு எங்கேயோ, அந்த வீட்டில் பக்கத்து 4 வீடு தள்ளி இருக்க வேண்டிய இந்த எம்பியா இருந்தாலும் தெரியுமான்னு கேட்டால் அவனுக்கு தெரியல. உண்மையே சொல்றாங்க. இன்னொருவர்
உத்தமபாளையத்தில் ஹாஜி கருத்தாராவுத்தர் ஹவுதியா காலேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த காலேஜினுடைய ஃபவுண்டர் கரஸ்பாண்டராக இருந்தவர். அவர் வெற்றி பெற்றார் என்பது முக்கியம் இல்லை. அந்த தேர்தலிலேயே இந்தியாவிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் நேரு. நேருக்கு அடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அந்த தேனியில் ஜெயிச்ச அவர். அத்தா அத்தான்னு சொல்லுவாங்க. நான் அவரை பார்த்துருக்கேன். 85-90 வயசு இருக்கிற போது நடந்து போவார், தள்ளாடி நடந்து போவார். ஒரு 5 வயசு பையன் கூட அத்தா அப்படின்னாக்க நின்று போய் என்னம்மா கண்ணு அப்படின்னு கேட்பார். அவர் தான் நேருக்கு அடுத்த அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றவர். அப்படின்னாக்க காங்கிரஸ்காரர்கள் இஸ்லாமியர்களுக்கு அந்த முதல் தேர்தலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு பைத்தியக்காரன் சொன்னானாக்க அந்த சமூகத்தை வைத்துக்கொண்டு சம்பாதிக்கிறாங்கிறத ஒரு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் இந்த கூத்து எல்லாம் இந்த சட்டமன்றத்தை இது பார்க்குற போது எனக்கு தோணுது. ஓகே சார். அதான் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது சமூகத்தை வைத்து சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி கட்சியை வைத்து பதவி பெறுவதற்கு முயல்கிறார்கள். அதாவது அதிமுக திமுகவுடைய சப்போர்ட்டில் ஆட்சி அமைக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா இடையில எல்லாம் பேசினாங்க. இப்போ சமீபத்தில் அதுதான் இப்போ பிரதான பேச்சாக இருக்குது. அதிமுக 2ஆக பிளவுபட்டு 25 எம்எல்ஏக்கள் தவேகாவுக்கும் 22 பேர் எதிராகவும் வாக்களித்தாங்க சட்டசபையில். அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் அவங்க சின்னம்மா கடுமையாக கோவிச்சுக்கிட்டாங்களேங்க. பார்க்கலையா நீங்கள்? அவங்க 4 நாள் சாப்பிடல, 4 நாள் தூங்கலைங்கிறாங்க. ஆமாம், எதுக்காக? திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொன்னாலும் தாங்க முடியல. அவங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் ஜென்மமே எடுத்ததே திமுக அடிக்க தானே. அந்த திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் நான் அது போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி தான் இன்னொரு CV சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்தோம். பட் ஆனால் அது எடப்பாடி சம்மதிக்காதனால தான் அந்த மாதிரி ஒரு முயற்சி தோல்வி அடைந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுறத நம்ம உள்ள புது பேச வேணாங்க. இதில் இது என்னன்னு கேட்டால் நான் ஒன்றும் கேட்குறேன். இவங்க எல்லாம் இருக்கட்டும், நான் திரும்பி அதையும் சொன்னாலும் காங்கிரஸ் தான் சொல்ல போறேன்னு இருப்பீங்க. இந்தியாவிலேயே முதலாக சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகரை சிவ சண்முகம் பிள்ளை சொன்னாரா முதலமைச்சர்? அவருக்கே அவர் யாருன்னு தெரியுமான்னு தெரியாது. போட்டோ பார்த்தேன்னு சொன்னார். அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். பிள்ளைங்கிறது பட்ட பேர். 47 சுதந்திர படைகிறவர் அவர் தான். அதே போல இந்தியாவிலேயே முதலாக இந்து அறநிலையத்துறை அமைச்சராக காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது 54 போட்டார். பரமேஸ்வரர், அதுவும் பிள்ளைம்பாங்க, அதுவும் பட்ட பெயர் தான், டைட்டில்னு சொல்லுவாங்க, பட்டியலத்தை சேர்ந்தவர். இதுவரை திமுகவில் அதிமுகவில் இப்படி யாராவது போட்டிருக்காங்களா? காங்கிரஸ் கட்சி தலைவராக, அகில இந்திய தலைவராக, மாநில தலைவராக பலமுறை இல்லை இப்பவும் பட்டியலத்தை சேர்ந்து இருக்காங்க. திமுகவில் யாரை போட்டிருக்காங்களா? அல்லது அதிமுகவில் யாரை போட்டிருக்காங்களா? இல்லை. அவங்களுடைய மூலவர் திகாவிலையாவது போட்டிருக்காங்களா? இதெல்லாம் ஊருக்கு உபதேசம். நோக்கு நேக்கு இல்லடி லாக்கத்தொரடி, அந்த பழைய கதை. அதாவது சட்டசபையில் அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு, இது குதிரை பேரம் அல்ல, இது குதிரை வேக அரசு அப்படிங்கிறார். அந்த 2 பேரும் பொழுதுபோக்கு வேணா பேசிட்டு இருக்கலாம். அந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசினார் பாருங்க, அவரே வாயில தான் அது பேச்சு. நல்ல வேளை ஆட்சி நின்றுச்சுப்பா, ஏதாவது கவுந்து போயிட்டு வந்தா அப்ப மாதிரி திரும்பி நம்மளும் தோத்து போயிருப்போம். இப்போ கொஞ்சம் 5 வருஷத்துக்காக நம்ம எம்எல்ஏ இருக்கலாம், ஆட்சி தப்பிச்சு வச்சேன்னு நினைச்சிருப்பாருங்க. இப்போ ஆதரிக்கிறவர்கள் எல்லாமே விஜய் பத்தி கவலையே இல்லைங்க. அந்த ஆளுக்கு இந்த ஆட்சி கவருதுன்னு வச்சு சரி, இந்த ஓட்டெடுப்புல ஆட்சி நிக்கல, ஒரு கணக்கு கற்பனை வச்சுங்க. அப்போ அடுத்து வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ கவர்னர் ஒரு புதிய தேர்தலுக்கு அறிவிப்பை தவிர வெளியில்லை. அப்படி தேர்தல் அறிவிச்சா என்ன ஆகும்? இந்த 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ காங்கிரஸ் உட்பட அவ்வளோ பேர் இருக்கும். நம்ம ஜெயிப்போமாங்கிற பயம் வருமா இல்லையா? திமுக இந்த 60 பேர் வருவானா? 20 பேர் வந்தாலே பெருசு. தம்பிங் ஃபுல் மெஜாரிட்டியில் விஜய்க்கு ஒரு 200 சீட்டு வர இடம் வரும், அல்லது விஜய் அலை வந்துடும். அது எல்லாருக்கும் தெரியுது இல்ல. அதனால இப்படி பேச்சு அப்படித்தான் பேசுவாங்க. உதட அப்படி பேசுது, உள்ள சொல்லுது நல்ல வேலைப்பா ஆட்சி நின்றுச்சு, இல்லைன்னா நம்ம பதவிக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால விஜய்க்கோ தாவேக்காவுக்கோ இந்த பிரச்சனை இல்லை. இதை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி சார், உங்களுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் சார். அதாவது ஒரு புதுசாக வந்த கட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆளுங்கட்சியும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படியே பிரிந்து புதிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருந்தவங்களும் அப்படியே ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது இல்லாமல் போய் எல்லாமே ஆதரவாளை அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு இல்லைங்க. நான் முதல்ல சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கள் கட்சின்னு பேசுறீங்க. ஒவ்வொருத்தரும் தான் எம்எல்ஏ பதவி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவ்வளோதான்.
இது கவுந்துச்சுன்னா நம்ம பதவி காலின்னு அந்த பயம் இருக்கிறனால வெளியில சொல்லிக்காம அச்சம் என்பது மடமையானாலும் சுடுகாட்டை தாண்டி போவோம் பாடுவாங்க ராத்திரி 12 மணிக்கு. அது மாதிரி வெளியில பேசுறது இது. உள்ள இருக்கிற பயம் ஆட்சி கவுந்துச்சுன்னா திரும்பி நம்ம வர முடியாதாப்பா அந்த பயத்துல ஆதரிக்கிறாங்க. ஓகே. அதோட நான் முதல்ல சொன்னதை நீங்க கவனிக்கல. முதல் தேர்தலையே காங்கிரஸுக்கு எதிராக நின்ற கட்சி தானே மாணிக்கவேல் நாயக்கர் கட்சியும் ராமசாமி படையாச்சி கட்சியும். தேர்தலில் ஒரு நிலையான ஆட்சி வேணும் என்பதற்காக முதல் தேர்தலையே அப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அதனால ஆட்சி நீடிக்கணும்னு நினைக்கிற போது பல பேர் ஆதரிக்கிறாங்க. அந்த ஆதரிப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் இருப்பதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த முதல்ல பதவியேற்ற பிறகு ஒரு ஸ்பீச் கொடுத்தார். ஒரு எலைட்டான ஸ்பீச்னு சொல்லி எல்லாரும் அதை விமர்சிக்கிறாங்க. அவர் பேசும்போது சொன்னார், இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கிட்டத்தட்டன்னு சொன்னால் கோவப்படுவீங்க, அதனால தோராயமாக ஒரு 11 லட்சம் ஏறத்தாழன்னு சொல்லுங்க. ஏறத்தாழ 11 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. 11.5 லட்சம் கோடிங்க, அவர் கணக்கு தெரியாம சொல்றாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட ரொம்ப கவனமாகவே இந்த கேள்வி கேட்குறேன். 11.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கடன் தொடர்பாக நான் முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்கட்சிகளாக கொந்தளிச்சாங்களே. இப்போ தப்பா பேசக்கூடாது. எதிர்கட்சியில எல்லாரும் கொந்தளிச்சாங்களா? இல்லை, எதிர்கட்சியாக இருக்கு திமுக தானே இப்போதைக்கு. எதிர்கட்சிகள்னா எல்லாருமே எதிர்கட்சிகள் தான் தாவைக்கா தவிர. அவங்க எதிர்கட்சி மட்டும் ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னா உண்மை மக்களுக்கு தெரிஞ்சுன்னா சிக்கலாயிருமே. நான் இது உங்களுக்கு புதுசு இல்லை. இப்ப சொல்றாரு விஜய். தேர்தலுக்கு முன்னாலே நான் என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே ஒரு 5 ஆண்டு காலங்களில் 6 லட்சம் கோடியை ஒரு கடனாக யாரும் வாங்கல. 6 லட்சம் கோடி சாதாரணம் இல்லை. ஒரு ஆண்டுடைய பட்ஜெட்டே அதுல பாதி கூட கிடையாது. இவ்வளவு பெரிய தொகையை கடன் வாங்குறீங்க, ரைட்டு. அந்த கடன் வாங்கின தொகையை எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அதைத்தான் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னேன். அவங்க சொல்லல. அதை இப்போ விஜய் கேட்டிருக்கிறாரு. அவங்க துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? உண்மை வெள்ளை அறிக்கை வந்தா மாட்டிக்குவாங்களே. 11 லட்சம் கோடிங்க, 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. நீங்க ஒரு கடன் வாங்குறது, இப்போ நீங்க குடும்பம் நடத்துறீங்க, நீங்க கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கடன் எதுக்காக வாங்குவீங்க? உல்லாசமா ஊர் சுத்துறது கடன் வாங்கினீங்கன்னா ஊதாரிம்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் கடன் வாங்கலாம், ஒரு இடம் வாங்குறது, கொஞ்சம் வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், அல்லது நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், பிஸ்னஸுக்கு கடன் வாங்கலாம். அது மாதிரி எதுக்கு கடன் வாங்குறது இருக்குல்ல, அந்த உண்மை தெரிஞ்சுட்டா நீங்க எப்படி காரண காரியம் இல்லாம வெள்ளையும் ஜல்லையுமா கார் எடுத்துக்கிட்டு ஊரா சுத்தி வர்றதுக்காக கடன் வாங்கி போனா உங்களை ஊதாரின்னு சொல்லுவானோ, அதை போல இந்த கட்சியை ஊதாரி கட்சின்னு சொல்லிடுவாங்க. அந்த பயம் உங்களுக்கு வருது. அதனால தான் ஆத்திரப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் ஆத்திரப்பட்டுச்சா? கம்யூனிஸ்ட் ஆத்திரப்பட்டுச்சா? இல்லை. இவங்க மட்டும் ஏன் கோபம் வருது? உண்மை வந்துட்டால் தனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் கோபம் வருது. சரி சார், திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளிலே காங்கிரஸை தவிர மற்ற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், IUML உள்ளிட்ட கட்சிகள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் கூட்டணி வந்து திமுகவோட தான் இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சியாவே இருந்தாலும் சரிங்க, ஒரு தவறுனா உள்ள தவறுன்னு சொல்றதால என்ன தப்பு இருக்கு? அதை தான் அவங்க சொல்றாங்க மறைமுகமா. நான் வெளிப்படையா சொல்றேன், அது ஆளுங்கட்சியில் இருக்கிற இந்த நிலையில தான் தப்பு இல்லை என்பதுதான். ஒரு கட்சின்னு சொல்லிட்டதுனால அந்த கட்சி தலைமை என்ன தப்பு பண்ணாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கு அது ஜனநாயகம் அல்ல, அது அடிமைத்தனம். அதனால இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் சொன்னாங்க பாருங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆட்சியை நிற்பதற்காக நாங்கள் ஆதரிக்கிற உண்மைதான், ஆனால் சுதந்திரமாக நாங்கள் விமர்சிப்போம் என்று சொல்வதை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன். அதுதான் நல்ல ஜனநாயகத்தை பலப்படுத்தும் நான் நினைக்கிறேன். அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ஆளும் கட்சி நேரடியாக எதிர்கட்சியாக இருந்தவங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக 11.5 லட்சம் கோடி ரூபாய், உங்களுடைய கணக்குப்படி 11.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டீங்க. ஊதாரித்தனமான ஆட்சியினால தான் அந்த 11.5 லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டீங்கன்னு விமர்சனம் பண்ணும்போது அது ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஏங்க இந்த 11.5 லட்சம் கோடி இந்த கூட ஆதரிக்கிற கட்சிகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க? எங்க தப்புன்னு தாங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க. 11 லட்சம் கோடி கடன் வாங்குறது நியாயம் கம்யூனிஸ்ட் சொல்லுமா, அல்லது விசிகா சொல்லுமா? அப்ப அவங்க கூட்டணி ஏங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. கூட்டணி தான், ஆட்சியில கூட்டணி இருந்தா மட்டும்தாங்க கமிட்மெண்ட். தேர்தலுக்கான முடிஞ்சு போச்சுங்க. கூட்டணி ஆட்சியாக இருந்தா நீங்க சொல்றது சரி, நீங்க எப்படா ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்கலாம். ஆட்சியில கூட்டணி இருந்தாங்களா? இல்ல. அப்புறம் அவங்க மேல எங்க பழி போடுறீங்க? உங்க குறைய ஏத்துக்கிறதுக்கு பதிலா
அதை டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க. அது கம்யூனிஸ்ட் கிட்ட நடக்காது. சரி சார், இப்போ சட்டசபை தொடங்கிய உடனே ஒரு முதலாக ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். ஓஎஸ்டியா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, திரு ரத்தன் பண்டிட். அவர் பேரு வெற்றிவேலுங்க. இங்க ரத்தனாவது அவர் பண்டிட். வெற்றிவேலா இருக்கட்டும், இப்போதைக்கு அவர் பேரை வந்து மாத்தி ரத்தன் பண்டிட் வச்சிருக்காரு. ஆளை மாத்தி பேரை மாத்தி என்னென்னமோ ஊரை மாத்தி என்னவோ பண்றீங்கல்ல. ஒரிஜினல் பேரை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஓகே, அவருக்கு ஓஎஸ்டிங்கிற பதவி கொடுத்தாங்க. கட்சிகளுடைய எதிர்ப்புனால சட்டசபையில் முதல் நாள்ல எதிர்ப்பு வந்ததுனால அதை அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது அந்த நியமனத்தை. இதை இன்னொன்று சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இது சொல்லி சொன்னாதான் இந்த அந்த பேசுறவங்களுக்கெல்லாம் போயிடும். ஒரு முறை தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம், விவசாயிகள் போராட்டம் வந்து உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வயசுக்கு புரியுதோ என்னவோ. அதில் பல இடங்களில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. 2 ஊர்களில் தான் 12 பேர் 13 பேர் செத்தாங்க. பெத்தநாயக்கன் பாளையம், பெருமாநல்லூர். அந்த பெத்தநாயக்கன் பாளையங்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கு. அது சட்டமன்றத்தில் வந்துச்சு. அப்போ கருத்திருமன் தான் முதலமைச்சர் வந்து கருணாநிதி கருத்திருமன் பேச, அநியாயமாக அப்பாவி விவசாயிகளை சுட்டு கொண்டுட்டீங்களே, பெத்தநாயக்கன் பாளையத்தில் விவசாயம் தாங்களும் சுட்டு 13 பேரை கொண்டுட்டீங்களே. அப்போ முதலமைச்சர் கருணாநிதி என்ன தெரியுமா பேசுகிறாரு? உறுப்பினர் தவறான தகவலை தருகிறார். அவர்கள் வந்தவர்கள் விவசாயிகள் அல்ல, கலவரக்காரர்கள், சமூக விரோதிகள். அங்கே இருக்கிற காவல் நிலையத்தை அடித்து சூறையாட வந்தார்கள். காவல் நிலையத்தையும் காத்து தங்களையும் காத்துக் கொள்வதற்காக வேறு வழி இல்லாமல் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதிலே நடந்தது. ஆகவே கலவரக்காரர்களை நீங்கள் விவசாயிகள் என்று சொல்லாதீர்கள். இப்போ இருக்கு, போய் பார்த்துங்க. அந்த ஊர்ல அப்போ போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. புரியுதுங்களா? நல்லாவே புரியுது. இப்படி ஒரு தவறு என்று இவ்வளவு பெரிய 13 பேரை சுட்டு கொன்றதை கூட ஏற்றுக்கொள்கிற நேர்மை இல்லாத அவங்க இந்த நேர்மையை பாராட்டுமா இல்லையா? தவறு செய்யாத மனுஷன் இல்லை, அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறவன் தான் பெரிய மனுஷன். அவர் போட்டோடனே எல்லாரும் சொன்னாங்க. அந்த மற்றவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அதை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் கேன்சல் பண்ணார்ல, பெரிய மனுஷனே நீங்க குறைவு சொல்றீங்க. இல்லை, நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் சார், அதாவது கருணாநிதி பற்றி நான் சொல்லணுங்கிறதுக்காக கேட்டீங்க? இல்லை, அதாவது ஒவ்வொரு அழுத்தம் வரும்போதும் அந்த அழுத்தத்தை வந்து ஆளும் கட்சிகள் வந்து பின்வாங்கும் போது அவங்களுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி போயிடுங்க. இல்லை, ஸ்டெபிலிட்டி அல்ல. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், வார்த்தைகளை தப்பா போடுறீங்க. ஏன்னா சிந்தனை தப்பா இருக்கு. தவறை ஏற்றுக்கொள்ளுகின்ற பெருந்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல எண்ணத்துக்கு வாங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் தப்பை நியாயப்படுத்துறதுக்கு இன்னும் 1000 தப்பு சொல்லுவேன், பொய் பேசுவேங்கிற அவனைத்தான் நீங்க தலைவர் ஏத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அதுக்கு தான் பெரிய உதாரணம் சொன்னேன். 13 பேர் செத்ததுல கூட. அதாவது ஒரு 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 ஜோதிடர்னு சொல்லி இவங்க விமர்சனம் பண்றாங்க. ஒரு ஜோதிடருக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கலாம் சார். நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு தாங்க சொல்றேன். அதை அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அதை உடனே கேன்சல் பண்ணாங்கல்ல, அதை வரவேற்கல. இல்லை, நான் அப்படித்தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுங்கிறீங்களா? இல்ல, என்ன சொல்ல வரீங்க? என்ன கேட்குறேன்னா, சொல்றவங்க வந்து ஏற்கனவே வந்து திரு திண்டுக்கல் லியோனி இந்த மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டீங்க. அதை தாண்டியே 13 பேர் சுட்டு கொண்டதை பத்தியே சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனை காக்க பார்த்தவன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை விட திண்டுக்கல் லியோனி அவரெல்லாம் அதுவும் பாடநூல் கழகம் போட்டாங்க. அவர் எப்படியெல்லாம் பாடநூலை பற்றி பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அது அது வேற எங்கேயாவது போயிட போகுது. நான் சீரியஸா சொல்றேன், 13 உயிர்களை சுட்டு கொன்றதை கூட அதற்காக ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்காமல் இனிமேல் அப்படி நடக்காமல் பாதுகாப்பு கவனிப்பேன்னு சொல்லியிருந்தா அது நியாயம். அதை நியாயப்படுத்துற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை தாக்க வந்தாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷனை காப்பாத்துக்கு தங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக போலீசார் தொட வேண்டி வந்துச்சு. அவர்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னா தலைவன்பீங்க. நேர்மையை ஏற்றுக்கொண்டு சரி ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை குறை சொல்லுவீங்களா? இல்ல, நான் குறை சொல்லல சார். நீங்க சொல்றீங்க தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் பெருந்தன்மையோடு இந்த நியமனத்தை பெருந்தன்மை இல்லை, நியாய உணர்வோடு ரத்து செய்தார்னு சொல்றீங்க. நான் வரவேற்கிறேன். நீங்க சொல்ற உங்களுடைய வார்த்தையும் முதலமைச்சருடைய செயலையும் வரவேற்கிறேன். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் இது மாதிரி அழுத்தம் வந்து சார், நான் நீங்க திரும்பி குழம்பி போயிருங்க. நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எல்லாத்துக்கும் அவர் அப்படி போவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. இதில் நியாயம் இருக்கிறது என்றோடனே அதான் ஏற்றுக்கொண்டாருங்கிறேன். தவறை ஒப்புக்கொள்வது வேற, என்ன சொன்னாலும் பணிஞ்சு போறது வேற. அது விஜய்கிட்ட நடக்காது. நீங்க அந்த எண்ணம் இருந்தா மறந்துடுங்க. அப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க. பாருங்க, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு சூழல் ஏற்பட்டது. என்னன்னா, 5 ஆண்டு ஆட்சி காலம் தொடருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து ஆதரவு கொடுத்ததுனால 144 நம்பர் ஆதரவோட விஜய் வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறார்.
இப்போ வந்து ஆட்சிக்கே ஒரு ஆபத்து இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. திரு வேலுச்சாமி சார் அவர்கள் வாயால சொன்னா அதான் என்னன்னா, சிறப்பா இருக்கும். நான் முன்னாலேயே தெளிவா சொல்லிட்டேன். நீங்க அத உள்வாங்கிக்கல. இந்த ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. காரணம், எதிரணியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பதவியை 5 ஆண்டு காலங்கள் கடத்திட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. அந்த எண்ணம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆட்சியை கவிழ விட மாட்டாங்க. அதாவது 1967 காமராஜர் ஆட்சி விட்டு இறங்கின பிறகு அண்ணா வந்து முதலமைச்சரா ஆட்சி அமைச்சார். அப்போ இருந்த ஒரு நடைமுறை வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்திற்கு பின்னர் திரு விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்கள வந்து இங்க வந்து சமீபத்தில எப்படின்னா எதிர்க்கட்சிகள், எதிரி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பார்த்தாங்க, செயல்பட்டாங்க. அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியிலயோ, இல்ல சுப நிகழ்ச்சிகளோ கலந்துக்கிட்டா கட்சி பதவி போயிரும். அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில ஏதாவது பதவியில இருந்தாங்கன்னா பறிக்கப்பட்டுச்சு. அந்த மாரி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு முதலமைச்சரே ஒரு நாகரிகத்தின் அடையாளமா செயல்படுறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. நாடே மாறினாலும் நீங்க மாற மாட்டீங்களோ? 67ல தான் நாகரிகம். நீங்க உங்களை எங்க போய் சேர்க்கிறது? காமராஜர் காலத்திலே அவருக்கு நேர் எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட். அவங்க தான் பேசுவாங்க. ஜீவானந்தம் எதிர்க்கட்சி தலைவர். அவர்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அது நீங்க புரிஞ்சுக்கணும். பி ராமூர்த்தி கம்யூனிஸ்டா பாராளுமன்ற உறுப்பினர். அவர் பல போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர். சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த நேரத்தினுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு டெல்லியில் இருக்க கேள்விப்படுறார் முதலமைச்சர் காமராஜர். அவர் கேட்கிற இவரே ஆளை வச்சு வக்கீலை வச்சு ஜாமீன் எடுத்து மனைவிக்கு உடம்பு சரியில்லையா உடனே போய் பாரியான்னு அனுப்புறாரு. அவர் எப்படி பாராருங்க? அங்க போய் இறங்கின உடனே மனைவியை பார்க்க போல நேரா பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாரு. அன்னைக்கு இருந்த மசோதா என்னவோ அதுல கண்டன குரல் பேசுறாரு. அன்னைக்கு தான் லால்பூர் சாஸ்திரியுடைய மசோதா வந்திருக்கு. உடனே சாஸ்திரி எனக்கு எதிராகத்தான் இவர் பேசுறதுக்கு தான் காமராஜர் அனுப்பிச்சு விட்டாரான்னு கேட்டதெல்லாம் ஒண்ணு உண்டு. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எப்படி தோழமை? அரசியல் வேறு. சட்டமன்றத்தில் அவங்கவுங்க கட்சி எடுத்தாங்க. அவங்களுடைய கொள்கையில மாறிக்கிட்டது இல்லை. மனிதாபிமானமும் நேர்மையும் மனித நேயமும் அன்றைக்கு இருந்ததுங்கிறா 57லேயே அந்த காலத்திலேயே காமராஜர் இந்த உலகத்திற்கே புரிய வைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அதையெல்லாம் விட்டுட்டு வேற எதையோ சொன்னா இல்ல சார், நான் கேட்டது வந்து 67க்கு பின் திராவிட கழகங்கள் அதை திரும்பி இப்ப நீங்க திமுக மாதிரி பேசுறீங்க. தப்ப ஒத்துக்க மாட்டீங்களே, தப்பை நியாயப்படுத்தணும்னு ஒண்ணு பேசுறீங்களா? நான் கேட்டது அப்படித்தானே 67 இல்ல அதைத்தாங்க சொல்றேன். அதுக்கு முன்னாலே இவங்களுக்கு தாத்தா பாடம் கத்து கொடுத்துட்டாரு சொல்றேன். அதனால சொல்லும் போது கடந்த காலங்களில் நேர்மை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. 67க்கு அப்புறம்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஒரு 60 ஆண்டு காலத்திற்கு பின்பு அந்த ஒரு நாகரிகம் துளித்தெளிஞ்சிருக்கே அப்படின்னால கேட்டேன். ஏற்கனவே இருந்த நாகரிகம்னு அப்படி சொல்லணும். 67க்கு பின்னாலேன்னு சொல்லக்கூடாது. திரும்பவும் ஞாபகம் ஒத்துக்கலன்னா நீங்க மந்திரியா இருந்தீங்க. நாகரிகம் வந்து நான் துளித்திருச்சுன்னு சொல்றேன் 67க்கு பிறகு. நீ 67க்கு அதான் திரும்பி என்ன சொல்றேன்னா, நீங்க உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி சொன்ன தப்பையே திரும்பி நியாயப்படுத்துறதுக்கு மீண்டும் பேசினா திமுக ஒருவேளை உங்களை தலைவராகவே ஆக்கிடுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி.